வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 ரேண்டம் நம்பர் வந்து மொபைல் மூலியமா எப்படி செக் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. வெல்கம் டூ தடைகளை உடைய சிறைத்தமிழை. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் ஒண்ணுக்கொன்னே அப்டேட் பண்றேன். வாங்க எப்படி ரேண்டம் நம்பர் செக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்லாம் பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் நம்பர் வந்து எப்போ வெளியிடறாங்கன்னா 11/6/2025 சொல்லிக்கிறாங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற லாஸ்ட் டேட் வந்து 9/6/2025 முடிஞ்சிருச்சு. அதனால வந்து ரேண்டம் நம்பர் வந்து 11/6/2025 வந்து வெளியிடும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது வந்து சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் வந்து 20/6/2025 வரைக்கும் நடக்கும் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னா 27/6/2025 அப்போ வெளிவரும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது கவுன்சிலிங் டேட் வந்து பின்னர் வந்து அறிவிக்கணும்னு செய்கிறாங்க. 2/7/2025 அப்புறம் வந்து கவுன்சிலிங் டேட் மேபி வரலாம். அதனால சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் ஒன்றுக்கொன்னே போடுறேன். அடுத்து வாங்க நம்ம வந்து எப்படி ரேண்டம் நம்பர் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் குரோம் பண்ணிக்கோங்க. அதில் மேலே பாருங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதில் TNEA டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்க www.tneaonline.orgன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் சைடில் பாருங்க லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க யூசர் லாகின் கொடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து என்டர் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாஸ்வேர்டு கேட்பாங்க. உங்களுடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. அப்படி உங்கள் பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா கீழே பாருங்க ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு கொடுங்க. அதை கொடுத்து வந்து உங்கள் மெயில் ஐடி போட்டு வந்து உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணிட்டு திரும்ப வந்து உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி லாகின் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் பாருங்க இதில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கான கட்டாயம் செக் பண்ணிட்டு கீழே பாருங்க வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரேண்டம் நம்பர் வந்து ஓப்பன் ஆயிரும். இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் ரேண்டம் நம்பர் இருக்கும். இதுதான் உங்களுடைய ரேண்டம் நம்பர். இப்படி தான் வந்து மொபைல் மூலிமா வந்து ரேண்டம் நம்பர் செக் பண்ணலாம். ஓகே நமக்குள்ளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னே வேணால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.